God understands how you feel. தேவன் உங்க உணர்வுகளையும் அறிந்து வச்சிருக்கிறார். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உங்களை பாதிக்குது என்பதை அறிந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய வலியும் வேதனையும் உணர்கிறார். வெறும் அறிஞ்சிருக்கிறார் இல்ல, உணர்கிறார். He feels what you feel. உங்களுடைய பிரச்சனையினுடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஏதோ சப்ஜெக்ட் மாதிரி அறிஞ்சிருக்கிறார் இல்ல, உங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறார் அவர். சில பேர்ட்ட போய் சொல்லியிருக்கீங்களா உங்க பிரச்சனையா? எவ்வளோ கொட்டி கொட்டி சொன்னாலும், விளக்கி விளக்கி சொன்னாலும் உங்க வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கூட அதை அசைக்கவே மாட்டேங்குது. சில பேர்ட்ட சொல்லியிருக்கீங்களா, நினச்சா உங்களுக்கு உதவி செய்யலாம், நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படியே உங்கள் வலியும் வேதனையும் சொல்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க கொஞ்சம் கூட அதனால அசையறதே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை, உணர்றதும் இல்லை, கேட்டுக்கிட்டு கேட்காதது போல் அப்படியே போயிட்டுருப்பாங்க. இதுதான் மனித தன்மை. தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி இல்லை. நம்முடைய பிரச்சனைகளை அறிஞ்சு வச்சிருக்கிறார். நாம் அதை பற்றி எப்படி உணர்கிறோம், எப்படி தவிக்கிறோம் என்பதை நல்லா அறிந்திருக்கிறார், உணர்கிறார். நாம உணர்கிறதை அவர் உணர்கிறார். நம்முடைய வலியும் வேதனையும் அவருக்கு அந்த வேதனை வருது பாருங்க, படுது. தேவன் ஒருத்தர் தான் பாருங்க. நீங்க அவர்கிட்ட போய் நான் எவ்வளவு வலியிலும் வேதனையில இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே. நம்ம சில நேரம் சொல்றோம்ல, கடவுளுக்கு என்னங்க தெரியும், நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு என்னங்க. நம்ம கடவுள்கிட்ட அந்த மாதிரி பேச முடியாது. ஒருவேளை மற்ற தெய்வங்கள்ட்ட அந்த மாதிரி பேசலாம். என்ன தெரியும், எந்த தெய்வம் பாடுபட்டுதா கஷ்டப்பட்டுதா? நம்ம கடவுள்கிட்ட அந்த மாதிரி பேசவே முடியாது. ஏன்னா அவரும் இங்க வந்தாரு, அவரும் வாழ்ந்தாரு, நாம சந்திக்கிறதையும் சந்தித்தார், அதை காட்டிலும் மேலானதையும் சந்தித்தார், ரொம்ப மோசமான காரியங்களையும் சந்தித்தார், பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் அவர் சந்தித்தார், நம்மளை காட்டிலும் அதிகமாய் பாடுபட்டார், வலியும் வேதனையும் உணர்ந்தார். ஆகவே அவர்கிட்ட போய் நீங்க அப்படியே உங்க you can pour your heart out to God. நீங்க போய் அப்படியே நீங்க போய் அவர்கிட்ட விழலாம். ஆண்டவரே எவ்வளவு வலியிலையும் வேதனையிலும் இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே? என்ன அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? எனக்கு நல்லாவே தெரியும்பா, எனக்கு நல்லாவே தெரியும், நீ உணர்றத நான் உணர்றேன்னு வேற. எபிரேயர் 4:15 நம்முடைய தேவன் ஒருத்தர் தான் நம்மோட அப்படியே தன்னையே அடையாளப்படுத்திக்கிறார். இந்த வலி வேதனை கஷ்டம் பாடுன்னு வரும்